எது சிறந்த தோசைகள்? வணக்கம் நண்பர்களே. குக்வேர் பண்றவங்ககிட்ட கேட்டீங்கன்னா 6mm திக்னஸ் தோசைகள் இருந்தாலும் அது பெஸ்ட்டும்பாங்க. வாங்கி விற்கிற டீலர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அது 4mm 5mm திக்னஸோ அது சூப்பர்பாங்க. இப்போ எங்க கிட்ட கேட்டீங்கன்னா எல்போ தோசைகள் 9 to 10mm இருக்கிற எங்க தோசைகள் பெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அவங்கவுங்க செய்யறது நல்லது, அவங்கவுங்க விற்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதான் பெஸ்ட்டும்பாங்க. இந்த குழப்பத்துல நீங்க எப்படி நல்லதுன்னு வாங்குவீங்க, நல்லதுன்னு முடிவு பண்ணுவீங்க? இந்த குழப்பத்தினால என்ன நடந்துட்டு தெரியுமா? என்கிட்ட நிறைய தாய்மார்கள் பேசியிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் 3 கல்லு 4 கல்லு 5 தோசைகள் வச்சிருக்காங்க. எதுவுமே தோசை வரது இல்லையா? இதுக்கு என்னதான் தீர்வு? உங்களுடைய அறிவு கொண்டுதான் நீங்க தெளிவடையும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இது 12 இன்ச்சு கஸ்டமர் கொடுத்த ஒரு தோசைகள். எங்ககிட்ட தோசைகள் வாங்கிட்டாங்க. இது ரீசீசன் பண்றதுக்காக கொடுத்தாங்க. இதோட டயமீட்டர் பாருங்க 12 இன்ச். வெயிட் பாத்தீங்கன்னா 3 kg. இதைய டயமீட்டரையும் வால்யூம் ரெண்டும் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அதோட திக்னஸ் 5.5 mm. ரைட்டுங்களா? இது எங்களோட 12 இன்ச் தோசைகள். இதோட டயமீட்டர் 12 இன்ச். வெயிட் பாருங்க 4.25 கிலோ, கிட்டத்தட்ட 4.25 கிலோ. நான் எங்களுக்கு 4.700 4.800 வரைக்கும் இருக்கும். இதுதான் எங்களோட ஸ்டாண்டர்ட். இது திக்னஸ் கால்குலேஷன் பண்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 9 mm திக்னஸ் வருது. 8.8 to 9 mm. ஒன்று 5.5 mm திக்னஸ், வெயிட் 3 கிலோ. இன்னொன்று 9 mm திக்னஸ், வெயிட் 4.25 கிலோ. இதுல எது சிறந்த தோசைகள்?